தந்தை மகன் தூயாவியின் பெயராகவே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான வெளியனூர் தாயின் அன்பு பக்தர்களே, இந்த திருப்பலியானது புதிய ஆலயம் விரைவில் கட்டி முடிக்கப்படவும் அதனுடைய நன்கொடையாளர்கள் உபகாரங்களின் குடும்ப நலனுக்காகவும் மற்றும் கட்டிடப் பணியாளர்களின் பாதுகாப்பு வேண்டியும் அமலூர்ப்பு மேல்நிலைப்பள்ளி, சிபிஎஸ் அகாடமி, லூர்தஸ் தொலைக்காட்சி அன்னைக்கு நன்றியறிதலாகவும், ஆண்டனி நடராஜன் ஆண்மேலை பாட்சிக்காகவும், சிவராஜன் ஜான்சிராணி குழந்தை வரம் கிடைத்தமைக்கு அன்னைக்கு நன்றியறிதலாகவும் குடும்ப நலனுக்காகவும் அருள் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், பாலமோகன் ஃப்ளோரா குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றியறிதலாகவும், பேபி ஜோஸ்பின், அருளப்பன், செலின், செல்வி இவர்களின் ஆண்மேலை பாட்சிக்காகவும், முருகன், ரீகன், ராஜம் குடும்பத்தினர் சமாதானத்துடன் வாழ வேண்டியும் குடும்ப நலனுக்காகவும், உத்திரேசலத்தில் வேதனைப்படுகின்ற ஆன்மாக்கள் யாரும் நினையாத ஆன்மாக்களின் ஆண்மேலை பாட்சிக்காகவும், சவரிநாதன் ஆண்மேலை பாட்சிக்காகவும், ரஃபேல் வனத்தம்மாள் ஆண்மேலை பாட்சிக்காகவும், ஃபாதர் கவுங்கல் ஆண்டனி ஆண்மேலை பாட்சிக்காகவும், தாமஸ் குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றியறிதலாகவும் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், அபிரகாம் வேலை கிடைத்தமைக்கு அன்னைக்கு நன்றியறிதலாகவும், பாலகிருஷ்ணன் பிறந்த நாளில் அன்னைக்கு நன்றியறிதலாகவும் உடல் உள்ள நலனுக்காகவும் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், அலெக்சாண்டர் விஜயா கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், இயேசு பிறைநாயகம், தீபசோனா, லியோ ராஜன் வியாபார வளர்ச்சியடையவும் உடல் உள்ள நலனுக்காகவும், சார்லஸ் டார்வின், எட்வர்ட் ஃபெலிக்ஸ் வீடு விரைவில் கட்டி முடிக்க வேண்டியும், முருகன் நிரந்தரமான வேலை கிடைக்க வேண்டியும் குடும்ப சமாதானம் வேண்டியும், ராஜம் வீடு கிடைக்கவும் வேலை நிரந்தரமாக வேண்டியும், பிராங்க் திருமணம் விரைவில் நடைபெற வேண்டியும், லூயி, மரி தெரேஸ், தம்பு இவர்களின் ஆண்மேலை பாட்சிக்காகவும், கிளமெண்ட் குமார் அற்புதம் உடல் உள்ள நலனுக்காகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், எழேன் ஜெயராக்கினி 30ஆம் நாள் நினைவு நாளில் அவரது ஆண்மேலை பாட்சிக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இந்த திருப்பலியிலே தகுந்த விதத்தில் பங்கெடுக்க நமது பாவங்களையும் குறைகளையும் ஏற்றுக்கொள்வோம். மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாதையும் சகோதர சகோதரிகளையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல் இறைவன் நம்மை இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மாட்சிமை உண்டாகுக. Bye.
எல்லாம் வல்ல இறைவா, புனிதமிக்க கன்னிமரியாளின் ஆதரவு பெற்று மகிழ்ச்சியரும் நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அந்த அன்னையின் பரிவுமிக்க வேண்டுதலால் நாங்கள் தீமைகள் அனைத்து நின்றும் விடுதலை பெற்று நிலையான பேரின்பத்தை அடைவோமாக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். கிறிஸ்துவை திருச்சபைக்கு தலையாக தந்தறினார். திருச்சபையே அவரது உடல். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 15 23 முடிய. சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசுவின் மீது நீங்கள் கொண்டுள்ள நம்பிக்கை பற்றியும் இறைமக்கள் அனைவரிடமும் நீங்கள் செலுத்தும் அன்பு பற்றியும் கேள்வியுற்ற நான் இறைவனிடம் வேண்டும்போது உங்களை நினைவு கூர்ந்து உங்களுக்காக நன்றி செலுத்த தவறுவதில்லை. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் மாட்சிமை மிகு தந்தையுமானவர் அவரை முழுமையாக நீங்கள் அறிந்து கொள்ளுமாறு ஞானமும் வெளிப்பாடும் தரும் தூய ஆவியை உங்களுக்கு அருள்வாராக. கடவுளுடைய அழைப்பு உங்களுக்கு எத்தகைய எதிர்நோக்கை தந்துள்ளது என்றும் இறைமக்களுக்கு அவர் அளிக்கும் உரிமை பேறு எத்தனை மாட்சிமை மிக்கது என்றும் அவர் மீது நம்பிக்கை கொள்பவர்களாகிய நம்மிடம் செயலாற்றுகிற அவரது வல்லமை எத்துணை ஒப்புயர்வற்றது மேலானது என்றும் நீங்கள் அறியுமாறது உங்கள் அகக்கண்கள் ஒளியூட்ட பெறுவனவாக. கடவுள் வலிமை மிக்க தம் ஆற்றலை கிறிஸ்துவிடம் செயல்படுத்தி இறந்த அவரை உயிர்த்தெழச் செய்து விண்ணுலகில் தமது வலப்பக்கத்தில் அமர்த்தினார். அதன் மூலம் ஆட்சியாளர், அதிகாரம் கொண்டோர், வல்லமை உடையோர், தலைமை தாங்குவோர் ஆகிய அனைவருக்கும் மேலாகவும் அவரை உயர்த்தினார். இவ்வுலகில் மட்டும் அல்ல, வரும் உலகிலும் வேறு எப்பெயர் கொண்டோருக்கும் மேலாகவும் அவரை உயர்த்தினார். அனைவரையும் கிறிஸ்துவுக்கு அடிபணிய செய்து அனைத்துக்கும் மேலாக அவரை திருச்சபைக்கு தலையாக தந்தருளினார். திருச்சபையே அவரது உடல். எங்கும் எல்லாவற்றையும் நிரப்புகின்ற அவரால் அது நிறைவு பெறுகின்றது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. போற்றி மகிழ்கின்றது என் கரம்
இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவரை மானிட மகனும் கடவுளின் தூதர் முன்னிலையில் ஏற்றுக்கொள்வார். மக்கள் முன்னிலையில் என்னை மறுதலிப்பவர் கடவுளின் தூதர் முன்னிலையிலும் மறுதலிக்கப்படுவார். மானிட மகனுக்கு எதிராக ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிவிட்டவரும் மன்னிக்கப்படுவார். ஆனால் தூய ஆவியாரை படித்துரைப்பவர் மன்னிப்பு பெற மாட்டார். தொழுகை கூடங்களுக்கும் ஆட்சியாளர்கள் அதிகாரிகள் முன்னும் உங்களை கூட்டிக் கொண்டு போகும் பொழுது எப்படி பதிலளிப்பது, என்ன பதிலளிப்பது, என்ன பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏனெனில் நீங்கள் பேச வேண்டியவற்றை தூய ஆவியார் அந்நேரத்தில் உங்களுக்கு கற்றுத்தருவார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதர் நற்செய்தி. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, டொமினிக்கன் சபையை சார்ந்த பீட்டர் என்கின்ற குருவானவரை வேத கலாபடையின் நேரத்திலே கிறிஸ்துவுக்கு எதிரானவர்கள் எல்லாம் அவரை பிடித்து இழுத்துச் சென்று துன்புறுத்த ஆரம்பித்தார்கள். நீங்கள் கிறிஸ்துவை மறுதலிக்க வேண்டும், இல்லை என்றால் உங்களுக்கு பலவிதமான துன்பங்களையும் நெருக்கடிகளையும் கொடுப்போம். நீங்கள் கிறிஸ்துவை மறுதலித்தால் உங்களை விடுதலை செய்து அனுப்பிவிடுவோம் என்று அவரிடம் கேட்டு பார்த்தார்கள். அவரோ சற்றும் தயங்கியவராக தெரியவில்லை. என்னுடைய உயிரே போனாலும் கிறிஸ்துவை நான் மறுதலிக்க மாட்டேன் என்று தைரியமாக அவர்கள் முன்னிலையிலே முழக்கமிட்டார். இதை பார்த்த அந்த தலைவனுக்கு கடும் கோபம் வந்தது. அருகில் இருந்த கோடாரியை எடுத்து அவரை வெட்டினான். நிலை குலைந்து சாய்ந்த அவரது உடலிலிருந்து இரத்தம் ஆறாக வழிந்தோடியது. அந்த சூழ்நிலையிலும் கூட அவர் தனது இரத்தத்தை விரல்களில் தொட்டு கிறிஸ்துவை நான் விசுவசிக்கிறேன், நம்புகிறேன், மறுதலிக்க மாட்டேன் என்று அவர் எழுதினாராம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, தூய ஆவியானவர் இறை நம்பிக்கையிலே வாழவும் வளரவும் நமக்கு ஆற்றலையும் அறிவையும் ஞானத்தையும் உறுதியையும் தருகின்றவர். இந்த தூய ஆவியானவரின் குரலுக்கு செவிமெடுத்து நாம் வாழுகின்ற பொழுது வாழ்விலே வருகின்ற பலவிதமான கலக்கங்கள், சோதனைகள், எதிர்ப்புகள், இடையூறுகள், இந்த தருணங்களிலே நாம் அச்சப்பட வேண்டிய அவசியமில்லை. நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன பதிலளிக்க வேண்டும், என்ன பேச வேண்டும் என்பதை தூய ஆவியானவரை நமக்கு கற்றுத்தருவார் என்று ஆண்டவர் இயேசு குறிப்பிடுவதை இந்த நேரத்திலே நாம் நினைவு கூற வேண்டும். அன்னை மரியா தூய ஆவியானவரால் முழுமையாக நிரப்பு பெற்று ஆவியானவருடைய வழியிலே நடந்தவர் என்பதை நம்மால் மறக்க முடியாது. நம்மை போல அன்னை மரியாவும் தூய ஆவியானவரை பெற்று கொண்டவரே. ஆனால் சிறப்பான விதத்திலே தூய ஆவியானவரால் முற்றிலுமாக அன்னை மரியாள் நிரப்பப்பட்டார்கள். ஆவியானவருடைய குரலுக்கு செவிமடுத்த அன்னை மரியா எந்த ஒரு சூழ்நிலையிலும் தூய ஆவியானவரின் ஞானத்தை நாடி தமது வாழ்விலே ஆவியானவருடைய வழிகளை கடைபிடித்து வாழ்ந்தவர் அன்னை மரியா. பல நேரங்களிலே பலவிதமான நெருக்கடிகள், எதிர்ப்புகள், பிரச்சனைகள் வருகின்ற பொழுது அதை நாம் எப்படி சமாளிக்கலாம் என்று இந்த உலகியல் கண்ணோட்டத்தோடு அதை அணுக முயற்சி செய்கின்றோம். நம்மிடம் இருக்கின்ற பணத்தை கொடுத்து இதை சரி செய்யலாம், நம்மிடம் எத்தனை பேர் இருக்கின்றார்கள் அவர்களை கொடுத்து இந்த பிரச்சனையை தீர்க்கலாம். இப்படி உலகத்தின் பணத்தையும் ஆள்பலத்தையும் படைபலத்தையும் அதிகாரத்தையும் கொண்டு நமது பிரச்சனைகளை எல்லாம் நாம் சரி செய்து விடலாம் என்று பல நேரங்களிலே இந்த உலகியல் கண்ணோட்டத்திலே நாம் அணுக முயற்சி செய்கின்றோம். ஆனால் தூய ஆவியானவரே சிறந்த ஞானம் நிறைந்த வழிகாட்டுதலை நமக்கு கொடுக்கக்கூடியவர். அவரே சிறந்த துணையாளராக நமக்கு இருக்கக்கூடியவர் என்பதை பல நேரங்களிலே மறந்து விடுகின்றோம். ஆனால் அன்னை மரியா எப்பொழுதும் ஆவியானவருடைய துணையை நாடியவர். எனவேதான்
ஆண்டவர் இயேசுவுக்கு வந்த பலவிதமான நெருக்கடிகளும் எதிர்ப்புகளும் அன்னை மரியாவுக்கும் அந்த சமூகத்திலே நிச்சயமாக தரப்பட்டிருக்கும். ஆனால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் கலங்காமல் தைரியத்தோடு கல்வாரி மலை வரை இயேசுவின் சிலுவையின் பாடுகளிலே பங்கேற்றவர் அன்னை மரியா. எனவேதான் அவரால் கலங்கிய நிலையிலே இருந்த திருத்தூதர்களுக்கும் கூட தூய ஆவியானவரை பெற்று தந்து இயேசுவை பற்றி தைரியத்தோடும் நம்பிக்கையோடும் அறிவிப்பு செய்ய அவர்களை அனுப்ப இயன்றது இந்த தூய ஆவியானவருடைய கொடையால்தான். இன்றைய நற்செய்தியிலே தூய ஆவியாரவை பழித்துரைப்பவர் மன்னிப்பு பெற மாட்டார் என்று அழுத்தமாக ஆண்டவர் இயேசு குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். நமது உள்ளங்களிலே இறைவனுடைய இரக்கத்தையும் மன்னிப்பையும் நாம் தேட வேண்டும். நாம் எல்லோரும் பாவிகள், நமக்கு இறைவனுடைய மன்னிப்பு வேண்டும் என்று நமது உள்ளத்திலே பாவ மன்னிப்பிற்கான எண்ணங்களை தூண்டுகின்றவரே தூய ஆவியானவர்தான். தூய ஆவியானவரை பழித்துரைக்கின்றவர் என்பது இறைவன் மீது அவரது மன்னிப்பின் மீதும் நம்பிக்கை கொள்ளாதவர்கள் என்பதே பொருள்படும். இறைவன் மீதும் அவருடைய மன்னிப்பின் மீதும் நம்பிக்கை கொள்ளாமல் இருக்கின்ற பொழுது இறைவனுடைய மன்னிப்பை நிச்சயமாக ஒருவரால் பெற்றுக்கொள்ள இயலாது. நான் ஒரு பாவி, எனக்கு இறைவனுடைய மன்னிப்பு வேண்டும், அவரது இரக்கத்தை நான் தேட வேண்டும் என்ற தூய ஆவியானவருடைய குரலுக்கு செவி கொடுக்கின்ற பொழுதே இறைவனிடம் சென்று மன்னிப்பு பெற வேண்டிய அவசியத்தை நாம் உணர்கின்றோம். அதற்கு தூய ஆவியானவர் நம்மை வழிநடத்துகின்றார். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தின் பல குரல்களை கேட்கின்ற நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒலிக்கின்ற மெல்லிய தூய ஆவியானவருடைய குரலை செவிமடுத்து நாம் வாழுகின்ற பொழுது நாம் செல்லுகின்ற பாதை இறைவனுக்கு உகந்த பாதையாக இருக்கின்றது. வருகின்ற இடையூறுகள் தடைகள் எல்லாம் ஆவியானவரோட துணையோடு மேற்கொண்டு இயேசுவின் பாதையிலே என்றும் வழி நடப்போம். ஆண்டவருடைய ஆசீரை பெற்றுக்கொள்வோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஏற்றுக்கொள்வாராக. அறிவன்பு மிக்க இறைவா, தூய மரியாளின் நினைவு நாளில் நாங்கள் உமக்கு அளிக்கும் இந்த காணிக்கைகளையும் வேண்டுதல்களையும் கனிவுடன் கண்ணோக்கும். இவை உமக்கு உகந்தவையாகி எங்களுக்கு உமது பரிவிரக்கத்தை பெற்று தருவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
தூயவரான தந்தையே, இன்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாளின் வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்தேத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அந்த அன்னை தூயாவின் இழைத்ததால் உம்முடைய ஒரே பேரான திருமகனை கருதரித்து தமது கன்னிமையின் மகிமை குன்றாமலே அந்த முடிவில்லா ஒளியான எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே மது மகத்துவத்தை வானக தூதர் அனைவரும் அணியணியாக இடையராது புகழ்ந்தேத்தி பணிந்து வணங்குகின்றனர், கூடி மகிழ்ந்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து பாடுவதாவது: வானக தந்தையை நிர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழுந்தே காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என்ற அர்த்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். விசுவாசத்தின் மறை பொருள். ஆகவே இறைவானாங்கள் கிறிஸ்துவ நிரப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி கொண்டு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடையச் செய்தருளும்.
உயிர் திரு நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணி ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித சூசேப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகிலும் குகந்தவராயிருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் அலையான வாழ்வில் தொடமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் அப்போஸ்தலருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் முற்றுமையும் அளித்துள்ள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் கிறிஸ்துவின் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனை சம்மதியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனை சம்மதியே எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறின் விருந்து கழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் தொடலும் ரத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக.
அனைவரும் முழந்தாளிடுவோம். வேண்டிய வரங்களை தரும் வில்லியனூர் அன்னையனுடைய திருத்தலத்தை நாடி தேடி வந்திருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் அந்த அன்னையனுடைய பாதத்திலே நம்மையும் நம் குடும்பத்தாரையும் ஒப்பு கொடுத்து இந்த நவநாள் ஜெபத்தின் வழியாக உருக்கமுடன் செபிப்போம். மசபையேல் குகையில் மகிமையுடன் காட்சி தந்த மரியே, லூர்து நாயகியே, வில்லியனூர் தாயே, அமலோற்புவ கன்னிகையே, எங்கள் அன்னையே, முது வல்லமை மீது நம்பிக்கை வைத்து உம்மிடம் அனுகிரகம் பெற அண்டி வந்துள்ளோம். ஓ பரிசுத்த தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் கேட்டருளும். உமது பேரில் நாங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் அன்பையும் ஆதாரமாக கொண்டு எங்கள் கஷ்ட நேரத்தில் கருணை புரியும். தயாளமுள்ள திருக்கண்களை எங்கள் மீது திருப்பியருளும். இரக்கம் நிறைந்த மாதாவே, வாழ்த்தி வணங்கும் எங்களுக்கு ஞான உதவியை அளித்தருளும். ஓ அமல கன்னிகையே, நாங்கள் எங்கள் குற்றங்களை உணர்ந்து மனம் வருந்தி உம்மை அண்டி வருகிறோம். எங்களை மக்களாக ஏற்றருளும். கலங்கமற்ற கன்னிகையே, வரப்பிரசாதத்தின் வாசலே, புனித எலிசபெத் அம்மாள் வீட்டில் நீர் பிரவேசித்த போது அவளுக்கு எத்தனை நன்மைகள் கிடைத்தனவோ அதுபோல் உம்மை அண்டி வந்திருக்கும் எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் ஞான பலத்தையும் உலக நீதி நன்மைகளையும் அளித்தருளும். பரிசுத்த தாயே, எங்களை எல்லா இக்கட்டிலிருந்தும் காத்தருளும். பசாசின் வலையில் இருந்து எங்களை மீட்டருளும். மாசற்ற குழந்தைகளை பாதுகாத்தருளும். இளைஞர்களும் இளம்பெண்களும் இறைவழியை விட்டு விலகாமல் அறநெறியில் வாழ்ந்து கற்பு என்னும் புண்ணியத்தை காத்துக்கொள்ள துணை புரியும். மனவாழ்வில் இணைந்தவர்கள் பிரமாணிக்கம் தவறாமல் வாழச் செய்தருளும். தாய் தந்தையர்களுக்கு தக்க ஞானத்தை தந்து தற்காத்தருளும். விதவைகளையும் கைவிடப்பட்டவர்களையும் ஆதரியும். குருக்களையும் துறவைகளையும் ஞான கவசத்தால் காத்து நன்னெறியில் நடப்பித்தருளும். பாவிகளாக எங்களை கைவிடாமல் பராமரித்தருளும். எங்கள் துன்ப நேரத்திலும் மரண வேளையிலும் திருக்குமாரனிடம் எங்களுக்காக பரிந்து பேசியருளும். ஓ திருத்துவத்தின் ஆலயமே, ஞான பாத்திரமே, பாவிகளின் அடைக்கலமே, நிர்மோட்சத்தில் அனுபவிக்கின்ற பேரின்பத்தை காணவும் நாங்கள் வான்வீட்டை அடையவும் கிருபை செய்தருளும். ஆமென். நம்ம ஒருவரின் தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறிது நேரம் மௌனமாக மன்றாடுவோம். அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். மிகவும் இரக்கமுள்ள தாயே, இதோ அடைக்கலமாக ஓடி வந்து உடைய உபகார சகாயங்களை இருந்து உடைய மஞ்சாட்டுக்களின் உதவி கேட்ட ஒருவனாகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும். கன்னியருடைய ராக்கினியான கன்னிகையே, தயவுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏற்பட்டு திருப்பாத்தை அண்டி வருகின்றோம். பெருமுச்செழுத பாவியாகிய நாங்கள் தயாளத்துக்கு காத்து கொண்டு சமூகத்தில் நிற்கின்றோம். அவதரித்த வார்த்தையின் தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு எங்களுக்கு தந்தருளும். ஆமென். ஜென்ம பாவம் இல்லாமல் போத்த அச்சிஷ்ட மரியாயே, நீங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக அது திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். ஆமென். அமர்வோம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நமது புதிய ஆலயத்தின் கட்டுமான பணிகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டு வருகின்றன. ஆலய பணிகளுக்காக ஜெபிக்குமாறும் உங்களது ஆதரவை தருமாறும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நாளை தினம் காலை 6 மணி திருப்பலி நடைபெறாது. காலை 7:30 மணி திருப்பலி மட்டுமே நடைபெறும். மாலை 5:30 மணிக்கு வழக்கம் போல திருப்பலி நடைபெறும். பங்கு மக்கள் அனைவரும் காலை 7:30 மணிக்கு திருப்பலியிலே கலந்து கொண்டு மறைபரப்பு ஞாயிறை சிறப்பிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த காலை 7:30 மணி திருப்பலி முடிந்தவுடன் நமது பங்கிலே பணியாற்றுகின்ற கண்ணீர் இல்லங்களில் அருட்சகோதரிகளின் உதவியோடு இங்கு காலை சிற்றுண்டி, பல வகையான சிற்றுண்டிகள் விற்பனை செய்யப்படும். அதை வாங்கி உண்டுவிட்டு பிறகு நடைபெறுகின்ற மறைபரப்பு ஞாயிறுக்கான 25 வகையான விளையாட்டு போட்டிகளிலே பங்கெடுக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த விளையாட்டு போட்டிகளுக்கான டோக்கன்கள் 5 ரூபாய்க்கு உங்களது அன்பிய பொறுப்பாளர்களிடம் இருக்கின்றது. அவற்றை வாங்கிக் கொள்ளலாம். அதே போல பம்பர் குழுக்களுக்கான
டோக்கன்களும் நமது ஸ்டாலிலே விற்கப்படுகின்றன. தேவைப்படுகின்றவர்கள் அன்பிய பொறுப்பாளர்கள் ஸ்டால் அல்லது பங்கு தந்தை நிலத்திலே இந்த டோக்கன்களை பெற்றுக்கொள்ளுமாறு உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். இந்த விளையாட்டுப் போட்டியின் முடிவிலே மதியம் நமது திருத்தலத்திலே தயாரிக்கப்படுகின்ற சிக்கன் பிரியாணி, பாசுமதி சிக்கன் பிரியாணி 75 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படும். அந்த டோக்கனையும் நீங்கள் அன்பிய பொறுப்பாளர்கள் அல்லது எங்களிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம். இதன் வழியாக கிடைக்கின்ற இந்த தொகையானது மறைபரப்பு பணிக்காக பயன்படுத்தப்படுகின்றது. எனவே தாராள உள்ளத்தோடு இறைமக்கள் அனைவரும் இந்த மறைபரப்பு ஞாயிறு திருப்பலி மற்றும் நிகழ்வுகளிலே பங்கெடுக்குமாறு நமது பங்கு மக்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, நாளை தினம் நடக்கவிருந்த 1000 மணி ஜெபமாலை பக்தி முயற்சியானது இந்த மாதம் 4வது வாரத்திலே நடைபெறும். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 23ஆம் தேதி இந்த 1000 மணி ஜெபமாலை பக்தி முயற்சியானது நடைபெறும். மறைபரப்பு போட்டியின் இறுதி நிகழ்வாக மறைபரப்பு ஞாயிறுக்கான பம்பர் குழுக்கள் பரிசும் நடைபெறவிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, இன்று மாலை 6 மணிக்கு குணமளிக்கும் திருப்பலி, நற்கருணை ஆராதனை, ஆசீர்வாதம் வழங்கப்படும். அனைவரும் இறுதி ஜெபத்திற்காக எழுந்து நிற்போம். ஜெபிப்போமாக. அன்புமிக்க இறைவா, மீட்பளிக்கும் அருட்சாதன உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இறைவனின் அன்னையாகிய புனித கன்னிமரியாளுக்கு வணக்கத்துடன் விழா கொண்டாடும் நாங்கள் உமது மீட்பின் பலன்களை என்றும் துய்த்திட அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. கருத்துக்களுக்காகவும் திருப்பலி நினைக்கரப்பட்ட கருத்துக்களுக்காகவும் வேண்டிக் கொள்வோமாக. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விடாதேயும்,
தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வரே மாதாவே, பாவிகளான எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலிருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் ஏற்றெற்றும் இருப்பதாக. ஆமென். இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, சிநேகமாயிரும். மரியாயின் மாசற்ற திருஹிருதயமே, என் பிரச்சனையுமாயிரும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித குழந்தை இயேசுவின் தரிசமாலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பாதுகாவலான சகல சமணசுகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசு மரி சூசை எங்களை ரட்சியும். பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். மரியே வாழ்க.